ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், நீண்ட காலமாகவே இருந்ததுன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இந்த அங்கன்வாடி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டீஸுமே அப்டேட் கொடுக்காம இருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஓவரலாகவே ஒரு 7,783 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 16,000 வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த அங்கன்வாடி வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருட காலமாகவே இந்த அங்கன்வாடி துறையிலேருந்து எந்த ஒரு வேலைவாய்ப்புமே வெளியிடாமல் இருந்திருந்தாங்க. இந்த நிலையில் 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 3 விதமான போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரலாகவே தமிழ்நாடு 38 மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் விருப்பமுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த ரேஷனோட இந்த அங்கன்வாடியுடைய வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணோம், எப்படி அப்ளை செய்தால் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது, இதில் யாருக்கு முன்னுரிமை, என்ன கல்வி தகுதிகளாம் கொடுத்துருக்காங்க, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்க போகுது, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனா எக்ஸாம் வந்து இருக்குமா, எப்படி ஷார்ட் லிஸ்ட் வந்து இதில் வந்து பண்ண போகிறாங்க, இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இருக்குது. சேலரியில் எப்படி கிடைக்கும், இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் டவுட்டெல்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீண்ட காலமாகவே தமிழ்நாடு அரசு இந்த அங்கன்வாடி துறைக்கு எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுமே கொடுக்காம வந்து இருந்திருந்தாங்க இல்லையா. இந்த நிலையில் 2025 வர இந்தியா முழுவதுமே 40,000 வேகன்சி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் தான் இப்போ மாநில வயசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாவட்ட வாரியாக நம்மளுக்கு வேகன்சி வந்து ஓவரலாகவே தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7,783 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சதுரடியாக ஒரு 16,000 வேகன்சியை நாங்கள் வந்து 1 மந்த்துக்குள்ளேயே நாங்கள் வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்றத ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த நிலை தான் அங்கன்வாடி வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான். இருந்தாலும் இந்த அங்கன்வாடியுடைய வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி மினி ஒர்க்கர், ஹெல்ப்பர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பெண்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே முன்னுரிமை தான். இதிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கட்டாயமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் டிகிரியெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இதில் கட்டாயம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. முதல் பட்டதாரி, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக இதில் முன்னுரிமை வந்து இருக்குது அப்படின்றத ஒரு 10% தானே இதில் வந்து ஒதுக்கிட்டாங்க. உங்களுக்காகவே இருக்குது. அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. கட்டாயம் இந்த வேலை கிடைத்திரும். இருந்தாலும் இந்த அங்கன்வாடி வேலைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை செய்தால் கிடைக்கும் அப்படின்னா முக்கிய நிபந்தனைகளை பொறுத்தளவுக்கு அங்கன்வாடி துறைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முக்கிய நிபந்தனைகள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைச்சிடும். நிபந்தனைகள்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இந்த தாலுக்காவில் வசிப்போராக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த அங்கன்வாடி மையத்துக்கும் அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நீங்கள் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நீங்கள் டூ வீலர் வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸும் நீங்கள் வைத்திருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கட்டாயமாக உங்களுக்கு இந்த அங்கன்வாடி வேலையில் உங்களுக்கு இந்த நிபந்தனைகளாக கட்டாயமாக இந்த தகுதிகள் இருந்தது அப்படின்னா இந்த வேலையில் உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைத்திடும். ஸோ அதே மாதிரி தான் முக்கிய நிபந்தனைகள் இதுதான் சொல்ல இது மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலையை கிடைத்திடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு 8க்கு மேலே தான் சேலரியும் வந்து கிடைக்க போகுது. ஒரு சூப்பரான சேலரியாக தான் வந்து இருக்க போகுது. இந்த அங்கன்வாடி வேலைக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் இப்போ 2025 இப்போ ஏப்ரல் 1 நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஏஜ் லிமிட்டு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 வயது முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 35 வயதுக்குள்ளே நீங்கள் மிகாதவராக இருக்க வேண்டும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அங்கன்வாடி ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கேட்டகரிக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ்னு வந்து கிடையாது. அனைவருக்குமே ஃப்ரீ தான். அனைவருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கெல்லாம் சேலரியெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சேலரியை பொறுத்தளவுக்கு அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு 7,700லேருந்து உங்களுக்கு வந்து 24,200 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். அதே மாதிரி அங்கன்வாடி மினி ஒர்க்கருக்கும் 5,700லேருந்து 18,000 வரைக்கும் கிடைக்க போகுது. ஹெல்ப்பருக்கு 4,100லேருந்து 12,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சத்துணவுத்துறையிலேருந்தும் நிறைய வேலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பிரகாரம் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வேலையை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அனைவருமே எதிர்பார்த்துருக்க ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த அங்கன்வாடி வேலைக்கு தான். இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th 12th ஹையர் குவாலிஃபிகேஷனுடைய டாக்குமெண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் பட்டதாரி எதனா டிகிரி வச்சுங்க அந்த சான்றிதழ் அனைத்துமே நீங்கள் வைத்திருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பிவிடணும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் அனைவருமே இந்த அங்கன்வாடி வேலைக்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்படியே தான் ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோ உத்தரவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே 12/3/2025 நம்மளுக்கு வந்து ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. எங்கெங்கே பாஸ் ஆகிருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதில் வந்து ஒவ்வொரு வேகன்சிக்குமே பார்த்தீங்கன்னா சில வேகன்சி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு 3,886 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினி ஒர்க்கருக்கு 305 ஹெல்ப்பரை பொறுத்தளவுக்கு 3,592 வேகன்சி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சூப்பரான அப்டேட் தான். விரைவில் நம்மளுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க. ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.